அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகும் தலைப்பு, மனிதனுக்கு கோபத்தை வரவைக்கும் கிரகம். மனிதனுக்கு கோபத்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகளில் மனிதன் சிக்கிக் கொள்கிறான். திடீரென்று ஒரு கோபம் அவனுக்கு ஏற்பட்டு பல பேர் தவறு செய்துவிட்டு அந்த கோபத்தின் மூலமாக பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறையில் பல பேர் இருக்கிறார்கள். எனவே மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும் அந்த கோபத்தை வரவைக்கும் கிரகம் செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாய் கிரகமானது மற்ற கிரகத்தால் சேர்ந்திருக்கும் பொழுது, குறிப்பாக சுப கிரகத்தோடு சேர்ந்திருக்கும் பொழுது கோபத்தை கண்ட்ரோலில் வைத்திருக்கும். அந்த செவ்வாய் கிரகத்துடைய அந்த கோபம் வெளிப்படாது. அந்த மனிதனுக்கு குருவோடு சேர்ந்திருந்தாலோ சுக்கிரனோடு சேர்ந்திருந்தாலோ, குருவுடைய வீட்டில் இல்லை சுக்கிரனுடைய வீட்டில் அந்த செவ்வாய் கிரகம் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு கோபத்தை, அந்த மனித மூளையில் கோபத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே சனியுடைய வீட்டிலேயோ செவ்வாயுடைய வீட்டிலேயோ தேய்பிறை சந்திரனுடைய வீட்டில் இது போன்று பாவகிரகங்களுடைய வீட்டிலோ இல்லை பாவகிரகங்களான சனி செவ்வாய் தேய்பிறை சந்திரன் ராகுவோடு சேர்ந்தோ அந்த செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த மனித மூளையை பல்வேறு விதமாக திடீரென்று கோபத்தை, மிகப்பெரிய ஆக்ரோஷமான கோபத்தை ஏற்படுத்தி அந்த மனிதனை குற்ற செயலில் ஈடுபட வைத்து குற்றவாளியாக்கி சிறையில் தள்ளுகிறார். எனவே கோபத்தால் பல பேர், ஒரு நிமிடம் அந்த கோபத்தால் பல பேருடைய வாழ்க்கை சீரழிய காரணம் அந்த செவ்வாய் கிரகம் பாவத்துவமாக அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். எனவே கோபத்திற்கான மிக முக்கியமான கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் பாவத்துவமாக அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ஆக்ரோஷமான தெய்வங்களான இந்த பலியிடும் தெய்வங்கள் அனைத்தும் கோபத்தை கொய்யக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறது. அங்கு போய் வணங்கும் மனிதர்களும் அந்த செவ்வாய் கிரகத்துடைய வலிமையை அவர்கள் பெற்று கோபக்கார மனிதர்களாக மாறுகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.